ஆனால் ஆளுகிற கூட்டம், ஆளுகிற சர்க்கார் அதிகாரத்தை அவர்களே தொடர்ந்து ஆள வேண்டும் என்பதற்காக அக்கிரமம் செய்கிறார்கள். அக்கிரமமான சூழலில் மக்கள் சிக்கியிருக்கிறார்கள். இது நான் பேசுகிற பேச்சை பசும்பொன் தேவர் திருமகனார் சொன்னார் என்பதை விட்டுவிட்டு திடீரென்று யாராவது ஒருவர் இந்த நேரத்திலே மதுரைக்கு வந்து இந்த பேச்சை தற்செயலாக பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்து இந்த பேச்சை இப்ப கேட்டா தேவர் திருமகன் அன்னைக்கு சொன்னதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு அக்கிரமமான சூழலிலே மக்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தமிழகத்திலே, அதிலும் குறிப்பாக மதுரையிலே இருக்கிற நிலைமையைத்தான் வைகோ பேசுறான்னு நினைப்பாங்க. நான் வேற ஒன்னும் சொல்லல. தேவர் திருமகன் சொல்வது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அல்லவா? அக்கிரமமான சூழலிலே மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். ஆளும் கூட்டம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆட்சி நடத்துவதற்காக அவர்கள் எங்கே அவர்களுக்கு பலம் இல்லையோ அங்கே முரட்டுத்தனமான ஆட்களை ஏவி, முரடர்களை ஏவி கலவரம் செய்கிறார்கள். இது தேவர் திருமகன் சொன்னது. அவருக்கே உரிய நாகரிகமான மொழியிலே முரடர்கள் என்று சொல்கிறார். குண்டர்கள் என்று சொல்லாமல், ரவுடிகள் என்று சொல்லாமல், காலி பயல்கள் என்று சொல்லாமல், கபோதிகள் என்று சொல்லாமல், நாட்டு மக்களின் உரிமையை வேட்டையாடுகின்ற காட்டுமிராண்டி கூட்டம் என்று சொல்லாமல், அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு அது தேவையில்லை. அவர் சொல்கிறார் முரடர்களை பயன்படுத்துகிறார்கள், பலாத்காரத்தை பயன்படுத்துகிறார்கள். தேவர் அவர்கள் கடைசியாக பேசிய பேச்சு, ஆளும் கூட்டம் பலாத்காரத்தை பயன்படுத்துகிறது, அதிகாரத்தின் மூலம் பயமுறுத்துகிறது. இன்று நடப்பது என்ன? தேவர் திருமகன் அன்றைக்கு சொல்கிறார், ஆளுகிற கூட்டம், ஆளும் அரசு, ஆளும் சர்க்கார் தொடர்ந்து தாங்களே ஆள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட முறையிலே அக்கிரமம் செய்கிறார்கள், பலாத்காரத்தை ஏவுகிறார்கள், அதிகாரத்தை காட்டி அச்சுறுத்துகிறார்கள். ஆகவேதான் இதை எதிர்த்து போராடுவதற்காக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்று தெரிவிக்கக்கூடிய தேவர் திருமகன் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார், ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியும் இரண்டு கண்களிலே ஒரு கண், இரண்டு கண்களும் சரியாக இருந்தால் தான் பயணம் சரியாக இருக்கும், இல்லாவிட்டால் இடரும் மூலியாகும் நிலைமை ஏற்படும். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகிறார், இந்த அக்கிரம சக்திகளை உடனே தடுத்து நிறுத்தாவிட்டால் பிறகு எப்பொழுதுமே தடுக்க முடியாது, இந்த நாச சக்திகளே சாசுவதமாகிவிடும். மதுரைக்கு அப்படிப்பட்ட அபாயம் ஏர்ந்துவிடக் கூடாது. இப்பொழுது நாச சக்திகளே சாசுவதமாகிவிடக் கூடாது. ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அக்கிரமம் செய்கிறார்களே. முளைப்பாரி கொட்டுக்கு 2 ரூபாய் செலவழித்து போய் பார்க்கிறீர்கள். தேவர் சொன்னது, முளைப்பாரி கொட்டுக்கு 2 ரூபாய் கொடுத்து போய் பார்க்கிறீர்கள். ஜல்லிக்கட்டு பார்ப்பதற்கு 4 ரூபாய் கொடுத்து பார்த்து ரசித்து விட்டு வருகிறீர்கள். சினிமாவுக்கு 5 ரூபாய் கொடுத்து பார்த்து அனுபவித்து வருகிறீர்கள். ஆனால் ஓட்டு போடுவதற்கு நமக்கு எவனாவது காசு தருவானா, பணம் தருவானா என்று நீங்கள் எதிர்பார்க்கலாமா? பசும்பொன் தேவர் திருமகன் ஜனநாயக வாழ்நாளெல்லாம் பொது வாழ்வுக்காக, நாட்டு நலனுக்காக வாழ்ந்த அந்த வீர தலைவர் பேசிய பேச்சுக்கள். ஆனால் பெருமையோடு சொல்கிறேன் தோழர்களே, வந்தவர்களிலே 80% இளைஞர்கள், இன்றைக்கு வந்த லட்சக்கணக்கானவர்கள 80% இளைஞர்கள். நான் இந்த தமிழ் மண்ணை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது. காவல்துறை கடமையாற்றாவிட்டாலும் அவரவர்கள் பொறுப்போடு இருந்து அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எந்த சின்ன சலசலப்பு கூட இடமில்லாமல் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதை போல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, பல்வேறு கட்சிகள், பொது உடைமை கட்சிக்காரர்கள், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், சமூக அமைப்புகள், முக்குலத்தோர் அமைப்புகள், சமூக பல்வேறு அமைப்புகள், இத்தனை லட்சம் பேரும் வந்து எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாவிட்டால் நான் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு பசும்பொன்னுக்கு வந்துவிட்டு போற வாலிபர்கள், இளைஞர்களை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவ்வளவு கட்டுப்பாடோடு நடந்து கொண்டு அவர்கள் ஆற்றிய கடமை, முதலமைச்சர் கடமை தவறினாலும் இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் கடமையை செய்திருக்கிறார். தேவருக்கு எவ்வளவு பெருமைகள் இருந்திருக்கு. நான் சொன்னேன், 10 லட்சம் பேர் இன்னைக்கு அமைதியா வந்து அவர் புகழை காப்பாத்திட்டாங்களே. ஆனா இவருக்கு ஏன், நம்ம தேவர் திருமகனாருக்கு இப்படி ஒரு சங்கடமா? யார் படத்தை அவர் கூட போடுறது? ஒரு தகுதி வேணாமா?
உலகார பயலுங்க. நான் அதுக்கு மேல மொழிகளை அடுக்க விரும்பல. இது ஒரு நல்ல புனிதமான நேரம், புனிதமான மேடை. நான் சொல்ல இருக்கிற வேதனையை நான் சொல்றேன். மாதிரி வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன் நான். என்னையா படத்தை போடுறீங்க? யார் அவர் குடும்பத்துடைய எல்லாரும் தேவர் திருமகனார்னு பெயரை உச்சரிப்பதற்கு இவர்கள் படத்தை போட்டு இவங்களுக்கு விழா கொண்டாடி எதற்காக தெரியுமா? எந்த சமூக மக்களினுடைய உள்ளங்கள் காயப்பட்டு ரணமாக இருக்கிறதோ அந்த ரணத்தை மாற்றிவிடலாம் என்று இந்த நாடகம் ஆடுவதற்கு சில கைக்கூலிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த கைக்கூலிகளுக்கு சில சன்மானங்கள் அரசியல்ல கிடைக்கும். இல்லாவிட்டால் மருதுபாண்டியர்கள் சிலை திறப்பார்களா? தெற்கு சேவை பாஞ்சாலங்குறிச்சி அழிந்தது என்ற நிலைமையிலே பாளையங்கோட்டை சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு வல்லநாட்டு மறவர்கள் உதவியோடு 7 போர்க்களங்களிலே பிரிட்டிஷ் படைகளை வீழ்த்திய அந்த பாஞ்சாலங்குறிச்சியின் வீர சரித்திரத்தை மீண்டும் 7 நாளில் கோட்டை கட்டி போராடிய வீரன் ஊமைத்துறை கடைசியில் அங்கு களங்களில் தோற்ற நேரத்திலே இங்கே தென்னாட்டுக்கு இந்த பகுதிக்கு வந்து கள்ளர் நாட்டு தலைவர்களை சந்தித்து பெருவாச்சி கோபால் நாயக்கர் உடன் இருக்க இந்த மருது சகோதரர்கள் வெள்ளையனை எதிர்த்து போரிடுவோம் என்று முடிவெடுத்து ஒரு பாஞ்சாலங்குறிச்சி அழிந்ததை பார்த்ததற்கு பிறகும் கூட எங்கள் மாளிகை அழியலாம், அரண்மனை அழியலாம், அரச வாழ்வு அழியலாம், ஆயினும் கூட நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடுவோம் என்ற மருதுபாண்டியர்களுக்கு நிகரான வீரர்கள் யாருமே கிடையாது. ஆனால் ஒன்று தேவர் திருமகன் சொன்னார், எப்படி கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் என்ற வார்த்தைகளை பாரதி சொன்னான். அதை போல காலம் மாறும், காரியங்கள் தானாக நடக்கும். இது தேவர் திருமகன் அருள்வாக்கு. அந்த வகையில் இந்த தேவர் திருமகனாருடைய 100வது ஆண்டு இது தொடக்க விழா. வாழ்நாளெல்லாம் நாட்டுக்காகவே வாழ்ந்த அந்த உத்தம தலைவரின் புகழ் வளரட்டும். தேவர் பெருமகனாரே, பசும்பொன் தங்கமே, தென்னாட்டு சிங்கமே, எளியவனான எனக்கு தேவர் திருமகனாரே, எனக்கு உள்ளத்துக்கு வலிமையும் நியாயத்துக்கு போராடுகிற வலுவை என் உடலுக்கும் தோள்களுக்கும் அருள்வீராக. நன்றி, வணக்கம்.